ஹலோ காய்ஸ், இது உங்கள் கை தமிழ் அனிமி. இன்னைக்கு நம்ம லாலா பிளான்ட் அனிமையோட 45வது எபிசோட 46வது எபிசோட பார்க்க போகிறோம். வாங்க எபிசோடுக்குள்ளே போயிடலாம். எப்பியோட ஸ்டார்டிங்கில் ஹீரோ ஒரு இடத்துக்கு வரான். நான் வந்ததை நீ கண்டுபிடிச்சிட்டு தானே, அப்போ எதுக்கு உள்ளே ஒளிஞ்சிட்டு இருக்க? அப்போ வீட்டுக்குள்ளே இருக்கிறவன் சொல்கிறான், லாடியும் எதுக்காக என்னை பார்க்க இந்த நைட்டில் வந்திருக்கீங்க? நான் ஆர்வமாக இருக்கேன், நீ என்ன எடுத்துகிட்டு வந்திருக்குன்னு. என்ன நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன்னா என்ன பேசணும்னு உனக்கு நினைவு இருக்கா? அப்போ எதுவும் எடுத்துகிட்டு வரலையா அப்படின்னா வெளியே போகணும்னு சொல்கிறான். இதை கேட்ட ஹீரோ, இந்த ஜியா மினிஸ்டர் என்ன தான் பிளான் பண்ணுறான்னு தெரியலையே, இப்படி இருந்தாலும் உள்ளே போகணும்னு சொல்கிறான். அப்படியே கதவை திறக்க போக ஹீரோக்கு மேலே இருந்த கண்ணாடி அவனை வேறு இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிடுது. ஹீரோ இழந்ததும் என்ன இடம்னு கேட்குறான். அவன் ட்ராகன் சொல்லுது, எனக்கு தெரிஞ்சு இது ஒரு பேஸ் ஆர்டிஃபெக்டாக இருக்கணும். ஹீரோவும் பேஸ் ஆர்டிஃபெக்டான்னு ஷாக் ஆகுறான். அந்த மினிஸ்டர் என்னை ஏமாற்றி இதுக்குள்ளே மாட்டி விட்டுட்டான், நம்ம எப்படியாவது வெளியே போகணும்னு சொல்கிறான். அப்போ ஹீரோக்கு பின்னாடி ஹீரோ மாதிரியே ஒரு ஆள் ஹீரோவை அட்டாக் பண்ணுறான். அப்போ அவன் பிளேடை யூஸ் பண்ணுறதை பார்த்து ஹீரோ ஷாக் ஆகுறான். நீ யாருன்னு அவனை பார்த்து கேட்க, ஆனால் அவன் எதுக்குமே பதில் சொல்லலை. அதனால் ஹீரோ மேஜிக்கல் சேடஸ் டெக்னிக் மூலம் அட்டாக் பண்ணுறான். அவனும் அதே டெக்னிக் யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணுறான். இதை பார்த்ததும் ஹீரோ இன்னும் ஷாக் ஆகுறான். திரும்பவும் 2 பேர் சண்டை போடுறாங்க. இதை அந்த கண்ணாடி வழியாக அந்த மினிஸ்டரை பார்க்குறான். இந்த மிரருக்குள்ளே யாராவது உள்ளே போனால் அவங்க சாகிற வரைக்கும் அவங்க கூட சண்டை போடணும், இதெல்லாம் மரணம் மட்டும்தான் நிச்சயம். திரும்பவும் ஃபைட் பண்ணுறதை காட்டுறாங்க. ட்ராகன் எப்படியாவது ஹெல்ப் பண்ணுறான்னு ஹீரோ கேட்குறான். அதுக்கு அந்த ட்ராகன், என்னால் கண்டிப்பாக அந்த ஃபைட்டில் வின் பண்ண முடியாது, என்னோட கெஸ் கரெக்டாக இருந்தால் இது உன்ன மாதிரியே இன்னொரு க்ளோன், இது நீ என்ன செய்ய அது அப்படியே செய்யும். இது உன்னோட பவர்ஸை மட்டும்தான் காப்பி பண்ணும், சோல்ஸாக காப்பி பண்ணாது, நான் செய்கிறத பாரு. அப்போ அந்த ட்ராகன் இன்னொரு இன்ஃபென்ஸுக்குள்ளே போய் அதை வெடிக்க வச்சிருது. அதே மாதிரி அந்த கண்ணாடியும் உடஞ்சி போயிடுது. அப்போ அந்த இடத்துக்கு ஹீரோ அவன் கழுத்தை நெரிக்கிறான். சொல்லி, எதுக்காக என்னை ஃப்ளேம் பண்ண பார்த்த? ஒருவேளை ஓலிலாட தான் உனக்கு நிறைய ஆஃபர் கொடுத்தானா? உனக்கு ஓலிலாடை பற்றி கூட தெரியுமா? அப்படின்னா உனக்கு ஓலிலாடை பற்றி தெரியும் அப்படின்னா அவனோட அடையாளத்தை பற்றி சொல்லு. அவரோட பேர் லீ செங்கி. என்கிட்டயே கதை சொல்கிறியா? அவர் செத்து 100 வருஷம் ஆகுது, ஒழுங்காக உண்மையாக சொல்லு. நான் உண்மையாக தான் சொல்கிறேன், இது வரைக்கும் நான் ஓலிலாட பார்த்ததே இல்லை. அவரை மற்றவங்கள கண்ட்ரோல் பண்ணி தான் எல்லாருக்கும் ஆர்டர் கொடுப்பாரு. இந்த கண்ட்ரோல் பண்ணுற ஸ்கில் லீ சிங்கியால் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். அதனால தான் அவரோட பேரை சொன்னேன். சரி, அவர் எங்கே இருப்பார்னு உனக்கு தெரியுமா? இந்த விஷயம் ஓலிலாடோட நம்பிக்கையான ஆளுங்களுக்கு மட்டும்தான் தெரியும். சரி, உனக்கு டைகர் மாஸ்க் போட்டிக்கிறவனை பற்றி தெரியுமா? எனக்கு தெரியும், அவன் கொஞ்சம் வித்தியாசமான ஆள் தான். நான் கோல்டன் ட்ராகன் குரூப்பில் சேர்ந்ததுலேருந்து அவன் இருக்கான். இது வரைக்கும் அவனோட முகத்தை யாருமே பார்த்ததில்ல. ஆனால் ஒன்று மட்டும் தெரியும், அவன் கொடூரமானவனு. சரி, நான் இங்கேருந்து கிளம்புறேன். எனக்கு இன்னொரு விஷயமும் தெரியும். உனக்கு ஹோலி ஸ்பிரிட் செக்டை பற்றி தெரியுமா? அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு நமக்கு காட்டல, அப்படியே அடுத்த சீனில் அந்த ஹோலி ஸ்பிரிட் செக்டை தான் காட்டுறாங்க. நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கு எலிஜிபிள் இல்லை, இங்கேருந்து போன்னு அவன் சொல்கிறான். நீங்கள் என்கிட்ட ஒரு கேள்வி கூட கேட்கல, அப்போ எப்படி என்னை வெளியே போக சொல்கிறீங்க? அங்கே தான் நம்ம ஹீரோவும் நிச்சிருக்கான். அந்த மினிஸ்டர் சொன்ன மாதிரி இது உண்மை தான். இந்த செக்டை கூட அந்த ஓலியோட தான் உருவாக்கியிருக்கான். அப்படின்னா இந்த இடத்துல அவனை பற்றி எதனா சீக்ரெட் இருக்கும். அப்போ நம்ம ஹீரோவை தான் கூப்பிட்றாங்க. நீ முகத்தை பார்த்து தான் நீ எலிஜிபிளான்னு செக் பண்ணுற, இது எப்படி நியாயம்? அதுக்காக அவனை பாரு, இந்த செக்டில் சேர அவன் 5 நாளாக அங்கே காத்துட்டு இருக்கான். நீ சும்மா சேருன்னு சொன்னால் நாங்கள் எப்படி சேர்த்திப்போம்? நீ எவ்வளோ உறுதியாக இருக்கியோ அப்போ தான் அவனை சேர்த்திப்போம். இதை கேட்டால் ஹீரோ அங்கேருந்து போயிடுறான். அடுத்த சீனில் அந்த டின்னியப் ஹீரோ மேலேயே மோதிடுது. என்ன டின்னியப்பா, நீ எப்படி இங்கே வந்த? அப்போ அந்த டின்னியப் அங்கே பாருன்னு கை கேட்ட, அங்கே பார்த்தா தீ தான் ஓடி வரா. அடுத்த சீனில் ஹீரோ கேட்குறான், உனக்கு எதனா பிரச்சனை இருக்கா? இதுக்காக ஃபங்க்ஷன் உங்கள் வீட்டிலலாம் கொஞ்ச நாளாக தங்கிக்கலாமா? எதுக்கு நீ அப்படி சொல்கிற? இப்போ வேறு நியூ இயர் வரப்போகுது, அதனால் நீ ஐசிடியில் தான் இருக்கணும். நீ அந்த ஐசிடியை பற்றி பேசாத. எனக்கு அங்கே இருக்கிற போது ஒரு சிறையில் இருக்கிற மாதிரி தோணுது. இவளுக்கு ஏதோ பர்சனல் பிரச்சனை இருக்குது, அதனால் நம்ம திரும்பவும் கேள்வி கேட்க வேணாம். சரி, நீ எங்கள் வீட்லேயே தங்கிக்கலான்னு ஹீரோ சொல்ல, அதுக்கு அவளும் தேங்க்ஸ்ன்னு சொல்கிறான். அடுத்த சீனில் ஹீரோ கல்டிவேஷன் பண்ணுறான். அப்போ சிஜி ஹீரோவை கூப்பிட்றான். எதுக்கு நான் கூப்பிட்டேன்? அங்கே பாரு, பனி பொழியுது, நம்ம போய் ஸ்னோமேனை உருவாக்கலாம்னு ஹீரோ கையை பிடிச்சிட்டு கூட்டிகிட்டு போகிறான். நாம் வேணால் சேலஞ்ச் வச்சுக்கலாம், யாரோட ஸ்னோமேன் சூப்பராக இருக்குன்னு. நான் ஒன்றும் சின்ன பையன் கிடையாது, அதனால் நான் இந்த சேலஞ்ச் அக்செப்ட் பண்ண மாட்டேன். நீ எப்படி சொல்லலாம்? நான் சின்ன வயசுலேருந்து ஒரு ஸ்னோமேனை கூட உருவாக்குங்கல்ல, அது எப்படி? நீ தான் ஐசிடியோட இளவரசியே. அந்த மொட்டால் ஓல்டு மேனுங்க நீ எப்பவுமே ப்ராக்டிஸ் மட்டும்தான் பண்ண சொன்னாங்க. அவங்களுக்கு அந்த ஒரு விஷயம் வேஸ்ட்டான விஷயம். இப்போ கூட நீ அப்படி தான் நினைக்கிற. அப்போ ஹீரோ அவன் மேலேயே ஸ்னோபாலை போட்டு விளையாடிட்டு இருக்க. என்னை சேலஞ்ச் பண்ணுறேன்னு சொன்னேன் இல்லை, அதோட முதல் படி இது தானே, திரும்பவும் அடிக்கிறான். அப்போ அவள் கோவப்பட, இதை பார்த்து ஹீரோ பின்னாடி அப்படியே ஜெர்க்காக, நீ சொன்ன மாதிரியே செய்யலாம்னு அவள் நிறைய ஸ்னோபாலை எடுக்க, அவளை தான் முடிச்சு விட்டாங்கன்னு ஹீரோ சிரிக்க. அப்போ அவன் அந்த பாலை வச்சு அட்டாக் பண்ணுறான். அப்படியே 2 பேரும் சந்தோஷமாக அந்த ஸ்னோபாலை மாற்றி அடிச்சுக்கிட்டு விளையாடிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோ அந்த ஏப்பை வச்சு அந்த பாலை தடுக்க, அது வெளியாக ஹீரோவை துரத்த, இதை பார்த்து செய்யும், நீங்கள் மட்டும் எப்படி ப்ளே பண்ணலான்னு அவங்க பின்னாடி அவளும் ஓடுறான். நம்ம மாஸ்டர் எவ்வளோ சந்தோஷமாக இருந்ததை நான் பார்த்ததே இல்லை. நீ சொல்கிறது சரி தான், எப்போவுமே அவளோட சோல்டரில் நிறைய பாரம் இருந்துகிட்டே இருக்கும். அடுத்த சீனில் ஹீரோ ஸ்னோமேனை உருவாக்கி சிகி கூட காட்ட, அதை பார்த்தாவ நம்மளோட சூப்பராக செஞ்சுருக்கானேன்னு சொல்கிற. அப்படின்னா நீ தோல்வியை ஒத்துக்கிறியா? அப்போ அவள் டின்னியை இப்போ பிடிச்சி ஒரு ஸ்னோமேனை உருவாக்கி இருக்க, இது எப்படி இருக்குது? நீ என்னை ஏமாத்துறன்னு ஹீரோ கத்துறான். அடுத்த சீனில் அந்த ஹோலி ஸ்பிரிட் செக்டை தான் காட்டுறாங்க. நீங்களாம் செலக்ட் ஆகிட்டீங்க, உள்ளே போங்கன்னு சொல்கிறான். அதில் நம்ம ஹீரோவும் இருக்கான்.
இந்த சின்ன பையன் நீயும் செலக்ட் ஆகிட்டா அதனால் உள்ளே போன சொல்லலாம். நீங்கள் இங்கே பார்க்குற சிலையெல்லாம் செட்டை உருவாக்க நபரோடது. இவர் தான் நம்ம ஓடிலாடு, இவர் தான் நம்ம செட்டை உருவாக்கின முதல் நபர். இவர் பணக்காரங்கிட்ட இருந்து திருடி அது ஏழை மக்களுக்கு கொடுப்பாரு. அதுக்கு நீங்கள் தான் சாட்சி. அதே மாதிரி நீங்களும் செய்யணும். அதுக்காக தான் இந்த இடத்தையே உருவாக்கியிருக்கோம். இதை கேட்ட எல்லாரும் ஓடிலாடு வாழ்க்கைன்னு கத்துறாங்க. அப்பாவும் எல்லாரையும் உள்ளே கூட்டிகிட்டு போகிறான். அப்போ ஹீரோ அவன் கழுத்தில் இருக்க மார்க்கை பார்க்குறான். இது அந்த குயின் கழுத்தில் இருந்துச்சு தான் நினச்சி பார்க்குறான். அப்படின்னா குயின் கூட ஓடிலாட ஆளான ஹீரோ ஷாக் ஆகுறான். அடுத்த சீனில் ஹீரோ சொல்கிறான், அந்த ஓடி ஸ்பீட் செக்டுக்கும் இந்த டீசங்கிக்கும் எதனா தொடர்பு இருக்குமா? அப்படி யார் தான் அந்த ஓடிலாடு? அவன் கோல்டன் டிராகன் குரூப்பை கூட கண்ட்ரோல் பண்ணுறான். அது மட்டும் இல்லாமல் எம்பரோட இடத்துலையே ஆளை வச்சுருக்கான். அப்போ ஒரு வாய்ஸ் கேட்குது, நில்லு, நீ எங்கே போகிற, ஒழுங்காக இங்கே வந்துடு. அப்போ ஒரு பொண்ணு ஹீரோ ரூம்குள்ளே வந்துடுது. லேடி, நீ யார், எதுக்காக இங்கே வந்த? லாடியோன்னு எனக்கு உதவி பண்ணுங்க இந்த இடத்த விட்டு தப்பிச்சு போகிறதுக்கு. திரும்பவும் ஹீரோ, நீ யார், எதுக்காக இந்த நைட்டில் இங்கே வந்த? என்னோட பேர் ரூகி, நான் இங்கே ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்தேன். கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஒளிலாடோட சீக்கிரட்டை கண்டுபிடிச்சேன். அவர் மக்களுக்கு உதவி பண்ணுற மாதிரி ஏதோ தப்பான விஷயத்தை செய்கிறாரு. நான் சொல்கிறது உண்மைதான், நீங்கள் என்னை நம்புங்க. அவர் பவரை இன்க்ரீஸ் பண்ண மக்களோட உயிரை யூஸ் பண்ணுறாரு. இதை நான் தெரிஞ்சுக்கிட்டேன், அதனால் என்னை கொல்ல வராங்க. நீ சொல்கிறது எல்லாம் உண்மையா? அப்போ அந்த பொண்ணு ஹீரோ கையை பிடிச்சிட்டு சொல்லுது, நான் சொல்கிறது உண்மை தான், என்னை வெளியே கூட்டிகிட்டு போங்க. அப்போ ஹீரோ அவளோட கழுத்தை பிடிச்சிடுறான். இதோட இந்த எபிசோட முடியுது கைஸ். நம்ம அடுத்த எபிசோட சந்திப்போம். பாய் கைஸ்.